நன்மை வந்தாலும் அவர் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். தீமை வந்தாலும் உடனே சிச்சைன்னா யார் நம்மளுக்கு நினைவுக்கு வருவார்? யோபுவை போல ஒருத்தர் ஏசப்பாவே சாட்சி கொடுக்குறாருங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைனா நான் சமாதானம் பண்ணுறேன், விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் சிச்சையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா சொல்கிறேன். நான் நன்மை தான் செஞ்சேன், நல்லா ஜெபிக்கிற மகளாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயத்தை நான் நல்லா தேடுறவளாக இருக்கிறேன், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவளாக இருக்கிறேன், எல்லாமே நான் செய்கிறேன். ஆனால் இந்த சிச்சை ஏன் எனக்குன்னு? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சிச்சை வருமா? அவர் உரிமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பிள்ளையாக நான் இருக்கணும்னா வர்ற எந்த சிச்சையும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த சிச்சையை சகிக்கத்தக்க கிருபையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறவளாக இருக்கணும். எதற்காக இந்த சிச்சை அப்படின்னு நாம் நம்மை கேள்வி கேட்கிறவர்களாக இராமல், அப்பா இதை தாங்க, இதை சகிக்க என் தேவன் எனக்கு கிருபை கொடுங்க, நான் உங்கள் பிள்ளை. இப்படியே என் ஜெபம் என்ன பண்ணணும்? மாறணும். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளைங்க. நாம அவர் யார் அன்பு கூறுகிறாரோ அவரை தான் சிட்சிப்பார். அப்படிப்பட்ட சிட்சையில் இருக்கிற நாம் கண்டிப்பாக ஜெயத்தை பார்ப்போம்.